Good morning teachers, welcome to Aruna Padasalai. என்னும் எழுத்தும் 4th and 5th standard English term 1 module 7 a journey to my place. இதோட explanation பார்க்க போறோம். Day 1க்கான activity தான் பார்க்க போறோம். First வந்து fun with Englishல on a trip போற மாதிரி பசங்களை வெளியே நம்ம சர்க்கிள்ல நிக்க வச்சுட்டு நம்ம சொல்ல போறோம். We are going on a trip. We will take a bag with us. நம்ம trip போறோம், நம்ம பேக் ஒன்று எடுத்துக்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு where would you like to go எங்கே போக நீங்கள் ஆசைப்படுறீங்க. குழந்தைங்க சொல்லுவாங்க I would like to go எங்கே போகணுமோ பார்க்கோ பீச்சா இல்லை கிராண்ட் பாஸ் ஹோம் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. மை ஆண்டிஸ் ஹோம் சேலம் கரூர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை குழந்தைங்க சொல்லுவாங்க, அவங்க விருப்பப்பட்டதை சொல்லுவாங்க. அதன் பிறகு வாட் வுட் யூ டேக் இந்த பேக், இந்த பேக்கில் என்ன எடுத்துகிட்டு போக விருப்பப்படுறீங்க. ஐ வுட் டேக் மை ட்ரெஸ் ஸ்வீட்டோ புக்ஸ் ஃப்ரூட்ஸ் என்னவோ குழந்தைங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோடனே ஹவு வுட் யூ லைக் டு ட்ராவல் தேர், நீங்கள் வந்து எப்படி போகணுன்னு விருப்பப்படுறீங்க. ஐ வுட் லைக் டு கோ ஆன் அ ஷிப்பா பை ட்ரெயினா இன் அ காரா எதுவோ குழந்தைங்க சொல்லுவாங்க. சின்ன வெஹிக்கிள் போது இன்னுன்னு போடுவோம், பெரிய வெஹிக்கிளாக இருந்தால் ஆன் போடுவோம், ட்ரெயின் வரும்போது பை சொல்லுவோம். இது முடிஞ்ச பிறகு லாஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டியில் சாண்ட் டைம். அந்த சாண்ட் வந்து என்னென்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, அனெக்சரில் கொடுத்தது தான். sailor what do you do. I travel far on the seas. Soldier what do you do. I keep our country safe for you and me. Doctor what do you do. I cure people who are sick. அடுத்து லாஸ்ட் குரூப் ஆக்டிவிட்டியில் இன்ட்ரடியூசிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸிங் vocabulary 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் brave, travel, island, tent, boat, adventure, storm, serve, ceremony, disease, street, soldier இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய சார்ட்டில் எழுதலாம், இல்லை A4 ஷீட்டில் எழுதிட்டு போர்டில் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அது கூடவே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாஷ் கார்ட்லேயும் தனியாக எழுதி வச்சுக்கணும். 2 செட்டு, ஒரு பேப்பர்லேயோ இல்லை சார்ட்லேயோ மொத்தமாக சேர்த்து எழுதிக்க போகிறோம். சின்ன சின்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸில் தனி வார்த்தைகளை ஒரு கார்டில் ஒரு வார்த்தையாக எழுதிக்க போகிறோம். எழுதின பிறகு 2 பசங்களை கூப்பிட போகிறோம். பேரா குழந்தைங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு 2 பேரில் ஒருத்தர் ஒரு பேரில் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த கார்டு எடுத்து ட்ரேயில் இருக்கிற கார்டு எடுத்து படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அட்வென்ச்சர்ன்ற கார்டை ஒரு ஸ்டூடெண்ட் படித்தா இன்னொரு ஸ்டூடெண்ட் ஓடி போய் அட்வென்ச்சர் எங்கே இருக்குது போர்டில் அங்கே கையை வச்சு காட்டுவாங்க. இது போல் ஒவ்வொரு வேர்டும் மொத்த வேர்டும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நாம் செய்ய சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் குறைவாக இருந்தால் ஒருத்தரே 2-3 கார்டு படிக்கிற மாதிரி வரும். மொத்த கார்டுமே அவங்க முடிச்சிருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸை நாம் வந்து சொல்லி கொடுக்கணும். போர்டில் இருக்கிற வேர்டை நம்ம சொல்லி குழந்தைங்களை திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்லி நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்த பிறகு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியும். இதோட Day 1க்கான ஆக்டிவிட்டி முடியுது டீச்சர்ஸ். அடுத்து 2 கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர்.